தன்னுடைய சொந்த ஊரில் மாட்டு பண்ணையில் எளிமையாக அங்கு உள்ள மாடு போடும் சாணங்களை சுத்தம் செய்து மாடுகளை பராமரித்து எளிமையாக கிடைக்கின்ற நேரத்தில் விவசாயம் பார்க்கும் நம்மளுடைய பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் இப்பொழுது நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். அந்த மாடை எடுத்து போய் கட்டுறதாக இருக்கட்டும், அவருடைய நிலத்தில் அவர் விவசாயம் செய்வதாக இருக்கட்டும், அங்கே பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை விவசாயத்தோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஒரு இளைஞர் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசும் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க, முக்கியமாக ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு நாள் நீ சிஎம் இருந்து பாரியா, எவ்வளவு வலி, அது எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு ஒரு முதல்வன்ல ஒரு டைலாக் வரும், ஞாபகம் இருக்குங்களா எல்லாருக்குமே? அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலை மாதிரி ஒரு நாள் நீ இருந்து காட்டியான்றதுதான் இன்னைக்கு டாபிக்ங்க. ஏன்னா இந்த டாபிக் பாத்தீங்கன்னா நேத்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. இதுல சாணி அள்ளி அந்த உரத்தை செடிகளுக்கு போட்டு அந்த பயிரை வெட்டுறது, அந்த அப்புறம் அதுக்கப்புறம் அந்த எடுத்துட்டு போயிட்டு மாடுகளுக்கு செடிகளை கொடுக்கறது உணவா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிச்சயமா யாருமே இது வரைக்கும் அரசியல்ல பண்ணிருக்க முடியாது. அதே போல நான் இப்போ ஒரு விஷயம் கேக்குறேன், ஒரு நாள் நீ அந்த மாதிரி விவசாயம் பண்ணி காட்டியா? எந்த ஒரு தலைவனா இருந்தாலும், நீ சொல்ற ஸ்டாலினாரு, உதயநிதியாரு, யாரு விஜயா இருக்கட்டும், யார் அரசியலுக்கு புதுசா வரவங்களா இருக்கட்டும், ஒரு நாள் நீ சாணி அள்ளி போட்டு அந்த மாதிரி பயிர்களை வெட்டி இந்த மாதிரி நீ காட்டியா? ஒரு நாள் செட்டிங்கா இருக்கக்கூடாது, பஞ்சிலாம் வச்சு நீ செட்டிங் போடுவ, இந்த செட்டிங்கா இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கான்கிரீட் போட்டு நடந்து போறவங்க இருக்காங்க. அது மாதிரி இயற்கை விவசாயம் பண்ற ஒரு மனுஷனை ஊழல் பண்ணிட்டாரு, நிலம் வாங்கிட்டாரு, திருடி கரப்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கதையா ஊத்துறீங்க. இது மாதிரி எவனாவது தில்லா பண்ணி காட்டுறா பார்க்கலாம். அப்புறம்